ஒரு பெரிய இடத்து பெண்ணாக இருக்காங்க. அவங்கள வந்து ஒரு சாதாரணமாக ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறான். அவன் பிள்ளைய பார்க்க போகும்போது அவனை ஈஸியாக அடித்து வரட்டிடலாம். ஏன்னா அந்த பவரை வச்சுக்கணும். ஆனால் இன்றைக்கி ஜெயம் ரவி இருக்கிற பொசிஷன் இதெல்லாம் பார்க்கும்பொழுது எப்படி அவ்வளோ சீக்கிரம் வந்து பண்ணிட முடியுமா? ஒரு பவுன்சர் வந்து ஜெயம் ரவி மேலே கை வச்சிட முடியுமாங்க? வச்சுட்டு அவன் தப்பிச்சிட முடியும். இங்கே ஏன் முற்றிலும் மாறிடுச்சுங்கிறது தான் நம்ம ஆர்த்தி சொல்கிறத கேட்கணும். இவர் ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆகிட்டார். ஒருவேளை அவங்களுக்குள்ள சண்டையும் சந்தேகங்களும் கெனிஷாவின் பால் நடந்திருக்காதுங்கிறதுக்கு என்ன மிச்சம் இல்லையா? ஆர்த்தி என்ன சந்தேகப்பட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என் ஃபோனை செக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு. என்னுடைய பாஸ்வேர்டெல்லாம் அவங்க வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ஏன் வச்சுருந்தாங்கங்கிற ஒரு கேள்வி. நீங்கள் கூகுளில் போய் சிறந்த மனோதத்துவ நிபுணர்கள் யாருன்னு அடிங்க, ஒரு 50 பேரை கூட எடுங்க. அது எங்கேயுமே கெனிஷா வரமாட்டாங்க. அப்போ நீங்கள் கெனிஷாவை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு உள்ளோக்கம் இருக்குது. ஜெயம் ரவி பேரை வந்து டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டமிட்டு இப்படிலாம் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயம் ரவி இமேஜை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியே விமர்சனம் வரும். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு சந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஜெயம் ரவி, கெனிஷா, ஆர்த்தி அந்த இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து ஒரு 3 பக்க அறிக்கையை வெளியிட்டார். அதுதான் பேசு பொருளானது. ஜெயம் ரவி ஒரு வழியா இந்த விவகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சாருன்னு எடுத்துக்கலாமா அந்த அறிக்கை மூலமா? இது முற்றுப்புள்ளியே கிடையாதுங்க. இதுதான் தொடர்கதையே. இதுதான். ஏன்னா இது வரைக்கும் வந்து ஆர்த்தி பேசாமல் இருந்தாங்க. அவங்க ஒரு அறிக்கையை அவங்க வெளியிட்டு இவரை பேச வச்சிருக்காங்க. இவரும் வந்து என்ன நடந்தது, எங்கள் 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனைங்கிறத சொல்லாமல் இருந்தார். இப்போ அவரும் அதை வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொன்று வந்து கெனிஷாவை பொது இடங்களில் கூட்டு வரும்போது இவங்களோட தான் நான் வந்து எதிர்காலத்தில் இருக்க போகிறேங்கிறதே மறைமுகமாக இங்கே சொல்கிறாரு. என்னுடைய ஒளியே அவங்க தான் அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. அப்போ ஏதோ ஒரு முடிவை அவர் எடுத்துட்டாருன்னு தான் அர்த்தம். அப்போ ஆல்மோஸ்ட் வந்து இந்த பிரச்சனையை வந்து ஒரு துவங்கி வச்சுட்டார். இப்போ இவர் இதெல்லாம் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லும்போது இன்னும் சில தினங்களில் அவங்கள்ட்டேருந்து ஒரு பதில் ஒன்று நிச்சயமாக வரத்தான் போகுது. ஏன்னா இவர் சொல்கிறாரு, என்னுடைய பிள்ளைகளை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, பவுன்சரை வச்சு தடுக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அதை நம்மளால் நம்ப முடியல. ஏன்னா ஒரு சாதாரண ஒருத்தன் வந்து போய் என் பிள்ளையை பார்க்கணும் அப்படின்னு சொன்னான்னா, ஒரு பெரிய இடத்து பெண்ணாக இருக்காங்க, அவங்கள வந்து ஒரு சாதாரணமாக ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறான். அவன் பிள்ளையை பார்க்க போகும்போது அவனை ஈஸியாக அடித்து வரட்டிடலாம். ஏன்னா அந்த பவரை வச்சு பண்ணிடலாம். ஆனால் இன்றைக்கி ஜெயம் ரவி இருக்கிற பொசிஷன் இதெல்லாம் பார்க்கும்பொழுது எப்படி அவ்வளவு சீக்கிரம் வந்து பண்ணிட முடியுமா நீங்கள் இல்லையா? இன்றைக்கி ஒரு வாரத்தை அவர் மீடியாட்ட சொல்லிட்டு என் பிள்ளைய பார்க்க போகிறேன், என்ன தடுக்கிறாங்க, நீங்கள் வந்து வாசல் நில்லுங்க, தடுத்தாங்கன்னா நான் வந்து பேசுகிறேன்ட்டு போனாருன்னா யாராவது தடுத்துட முடியுமா? இல்லது அதுவே வேணாங்க, ஒரு பவுன்சர் வந்து ஜெயம் ரவி மேலே கை வச்சிட முடியுமாங்க? வச்சுட்டு அவன் தப்பிச்சிட முடியுமா? அப்போ எவ்வளவு சொசைட்டியில் ஒரு முக்கியமான ஆளாக இருக்கார். அவர் பின்னால் எவ்வளோ பவுன்சர்கள் இருப்பாங்க, அவர் பின்னால் எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க. அப்போ அவ்வளோ ஈஸியாக அவர் ஒரு பொய்யை சொல்கிறாருங்கும் பொழுது அப்போ ஏதோ திட்டமிட்டு தான் ஆர்த்திக்கு எதிராக அவங்க காய் நகர்த்துறாங்களோ அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தோணுது. ஆனால் ஆர்த்தி ஊட்டிலேருந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பசங்களை தவிக்க விட்டு போயிட்டாரே அப்படிங்கிற இதில் தான் அவங்க வந்து சென்டிமெண்ட்டாக அந்த வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு பதிலடியாக தான் ஜெயம் ரவி இந்த அறிக்கையில் அதெல்லாம் சுட்டி காட்டியிருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இன்னொன்றுங்க, இப்போ நீதிமன்றம் வந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தான் பெருசாக எடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வந்துட்டா கூட முதல்ல பிள்ளைகள் மீது தான் நீதிபதிகளே கவனம் வைப்பாங்க. அப்போ இந்த பிள்ளைகள் விரும்புகிற நேரத்தில் போய் அப்பாவை பார்க்கலாம், அப்பா விரும்புகிற நேரத்தில் பிள்ளையை பார்க்கலாம், இந்த பிள்ளைகளே அப்பா தாத்தா வீட்டுக்கு போகலாம். இவ்வளவு விஷயங்களும் நிச்சயமாக பேசப்பட்டிருக்கும், சொல்லப்பட்டிருக்கும். இதையெல்லாம் தாண்டி அந்த பிள்ளைங்க அம்மா கூடயே இருக்காங்கன்னா எல்லா பிள்ளைகளும் அம்மா சொல்கிறது தான் கேட்பாங்க. அப்பா இப்படிப்பட்டவர், அப்பா தப்பானவர், நீ அங்கே போயிடாத அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க அதுதான் கேட்கும். ஒருவேளை அப்படி அவங்க சொல்லி வச்சுருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் உடையாத உள்ளங்களே இருக்க முடியாது இல்லையா? சின்ன சின்ன பிள்ளைங்க இதை விட்டுட்டு வேற ஒரு முடிவை அவர் எடுத்துட்டாரேங்கிற எண்ணம் சாதாரண மக்களுக்கும் வரும். ஆனால் உள்ளபடியே வலி என்னன்னு நீங்கள் அவரை போய் கேட்டால் தான் தெரியும். ஏன்னா யாராக இருந்தாலும் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னாடி அங்கே 1000 பிரச்சனைகள் வந்திருக்கும். அந்த பிரச்சனை வந்து எப்படிப்பட்டதுங்கிறதெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் பேசியிருக்கோம். ஆர்த்தி ஃபேமிலியிலேருந்து ஜெயம் ரவிக்கு இவ்வளோ அழுத்தம் கொடுக்கலன்னா அவர் வெளியேறி இருக்க போகிறதில்ல. நீங்கள் ஒரு மாப்பிள்ளையாக நடத்தியிருக்கணும். அதெல்லாம் நீங்கள் பண்ணலைங்கிறதெல்லாம் நம்மளே கண்கூடாக பார்த்தோம். அவருடைய படங்கள் தொடர் தோல்விக்கு அவங்கெல்லாம் ஒரு காரணமாக இருந்திருக்காங்க. அதெல்லாம் இப்போ ஜெயம் ரவி சொல்கிறதுல உண்மை இல்லாமல்லாம் இல்லை. நிறையா அவருடைய வருத்தத்தை இப்போவும் வந்து அவர் பகிர்ந்துக்கிறாரு. பழைய ஞாபகங்கள்லாம்
சொல்லிட்டே இருக்காரு, எனக்கு அது நடந்துச்சு, இது நடந்துச்சு. பொன் முட்டை இடுற வார்த்தைலாம் அதெல்லாம் உண்மைதான் அது. ஆமாமா. என்ன வந்து நிர்கதியா விட்டுட்டு நான் நடந்தே தான் கால் டாக்ஸி உண்மை. எடுத்து வீட்டுக்கு வந்தேன்னு சொல்றதெல்லாம் உண்மைதான். ம். அவர் அவ்வளவு டார்ச்சர்களை அனுபவிச்சிருக்காரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க ஒரு பிரிவு வந்து நிறைய யோசிக்க வைக்கும். அவங்க சைடும் யோசிக்க வைக்கும், இவங்க சைடும் யோசிக்க வைக்கும். அது ஒரு இடத்துல மியூச்சுவலா வந்து அது மீண்டும் இணைந்து ஸ்மூத்தா போறதுதான் ஆமா. எல்லா வீட்லயும் பார்க்குறோம் நம்ம. இந்த மாதிரி விவகாரங்கள் உள்ள பல வீடுகள்ல இதுதான் நடக்கும் ஃபைனலா. ரொம்ப ரேரா ஒரு 5% 6% டைவர்ஸ் போவாங்களே தவிர, பாக்கி எல்லாமே திரும்ப சேர்றது தான் நம்ம பார்த்துருக்கோம். இங்க ஏன் முற்றிலும் மாறிடுச்சுங்கிறது தான் நம்ம ஆர்த்தி சொல்றதை கேட்க வேண்டியது. ஓகே. இவர் ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. ம். ஒருவேளை அவங்களுக்குள்ள சண்டையும் சந்தேகங்களும் கெனிஷாவின் பால் நடந்திருக்காதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம் ஓகே. இல்லையா? ஆர்த்தி என்ன சந்தேகப்பட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. என் ஃபோனை செக் பண்றாங்கன்னு சொல்றாரு. என்னுடைய பாஸ்வேர்டெல்லாம் அவங்க வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. அப்ப ஏன் வச்சிருந்தாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ம். அப்ப கெனிஷா அப்பவே உங்க வாழ்க்கையில வந்துட்டாங்களாங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க ஆனா அந்த வேண்டியது. அறிக்கையில அவர் சொல்றாரு, நான் வந்து ஒரு நிற்கதியா நின்ன சிச்சுவேஷன்ல வந்து கெனிஷா தான் வந்து என்ன தேத்துனாங்க அப்படின்னு அதுல ஓப்பனா சொல்றாரு இல்லையா? ஆர்த்தி என்ன சொல்றாங்க, இதனால் தான் நீ என்ன விட்டு பிரிஞ்சு போனியா ம். அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவருக்கும் அவங்களுக்கும் எங்கேயோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு இல்லையா? இன்னொன்று ஊர்ல எல்லாம் அவ்வளோ டாக்டர் இருக்கும்போது ம். டாக்டரே இல்லாமலா இவர் இவங்கள்ட்ட போனாரு. ம். நல்லா யோசிச்சு பாருங்க. கோவா வரைக்கும் போயிருக்கு. நீங்க கூகுள்ல போய் சிறந்த மனோதத்துவ நிபுணர்கள் யாருன்னு அடிங்க, ஒரு 50 பேரை கூட எடுங்க, ம். அது எங்கேயுமே கெனிஷா வரமாட்டாங்க. அப்போ நீங்க கெனிஷாவை தேடி போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்க? ம். ஸோ அதனால 2 தரப்புலையும் நியாயமும் இருக்கு, அநியாயமும் இருக்கு. முதல்ல 2 பேருமே உண்மையை பேசணும். ம். அப்பதான் மக்களுக்கு என்ன நடந்ததுங்கிறது தெரியும். ஆனா இது எல்லாமே இந்த உண்மையை ஏன் பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க இந்த மாதிரி வர்ற இடைக்கால காதல்கள் இருக்குல்ல, அது வந்து நிரந்தரமற்றதுங்கிறத புரியும் போது எல்லாமே கைமீறி போயிருக்கும். இந்த பல சினிமா கதைகளை கேட்குறாங்க, எல்லாமே வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்டது தான். அப்போ ஒரு நிமிஷம் உட்காந்து சிந்திச்சா இந்த கெனிஷாங்கிறதெல்லாம் எல்லாம் ஒரு பாசிங் கிளவுட்ஸ் தாங்கிறது அவருக்கு தெரியும். பட் என்னவோ ஒரு இது மறைக்கும்ல. அவர் சொல்றாரு, 16 வருஷமா நான் பட்ட வேதனையை விட இந்த 3-4 மாதமா நான் படுற விமர்சனம்லாம் என் கண்ணுக்கு பெருசா தெரியல. இன்னும் அந்த அளவுக்கு ஒரு வலியை உணர்ந்ததுனால தான் இல்ல இல்ல நான் சொல்றேன். அங்க அழுத்தம் இல்லாமல் அவர் வெளியேறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து ரொம்ப ரொம்ப நியூட்ரலா இதை பார்க்க ஓகே. வேண்டியதா இருக்கு. அவருக்கு எல்லா அழுத்தங்களும் அங்க கொடுத்துருக்காங்க, அவர் அவமானப்படுத்தியிருக்காங்க, ஒரு மருமகனா நடத்தல, இது எல்லாமே உண்மைதான். ம். ஆனால் ஒரு கட்டத்துல அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, நீ போனதே இதனால தான் ம். அப்படின்னு ஒன்று சொல்றாங்கல்ல, அதுல கொஞ்சம் உண்மை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. திரைத்துறையிலே நீங்க சொன்ன மாதிரி பல டிவோர்ஸ் நடந்திருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பெருசா எதுலையுமே இருந்தது இல்லைன்னா, ஜெயம் ரவி அழுத்தமா சொல்றாரு, அவங்க என்னோட முன்னாள் மனைவி தான் சொல்றாரு. ஆர்த்தி வந்து நான் டிவோர்ஸ் வாங்குற வரைக்கும் மீடியாக்கள்லாம் வந்து என்னை வந்து ஆர்த்தி ரவினே சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இவர் இவ்வளவு கான்ஃபிடண்டா இருக்கும்போது திரும்ப சேர்ந்தாலுமே அந்த பழைய உறவு ஒட்டுன்னு நினைக்கிறீங்களா? ஏன் வந்து விடாப்பிடியா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க ஆர்த்தி? இல்ல திரும்ப சேர்ந்தா அது ஒட்டுமா ஒட்டாதாங்கிறது அது ம். அது அவங்கவுங்க நிலை. ஓகே. அன்னைக்கு அவங்க என்னவா இருக்காங்கங்கிறத ம். பொறுத்து தான் அது. பட்டு 2த்தையுமே நம்ம உண்மையாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா இப்போ ஆர்த்தி வந்து டிவோர்ஸ் ஆகுற வரைக்கும் நான் அவருடைய மனைவி தான் சொல்றது சட்டப்படி சரிதானே. ம். இவர் வேணா முன்னாள் மனைவின்னு சொல்லலாம், பட் அவங்க சட்டப்படி சரியா தானே சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது. ஜெயம் ரவி பேரை வந்து டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டமிட்டு இப்படிலாம் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயம் ரவி இமேஜை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியே விமர்சனம் வருது இல்லையா? இல்லை அது இருக்கலாம். ஏன்னா இப்போ அவர் இமேஜை வந்து அவங்க உடைச்சி என்ன ஆகுது? குடும்பம் தானே முக்கியம், ம். பிள்ளைகள் தானே. பிள்ளைகளுக்காக தானே எல்லா தாய்களும் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. கண்டிப்பா. நீங்கள் பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வெறும் குடிகாரனா இருப்பான், தினந்தோறும் அடிச்சு சாவடிச்சு சோறு கூட போட மாட்டான். ம். ஆனாலும் ஏதோ பிள்ளைகளுக்காக நான் இருக்கேன்னு எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ நம்ம வசதிங்கிறது வேற, ஆனால் நிலைங்கிறது கிட்டத்தட்ட ஏழைக்கும் அதே நிலை, பணக்காரிக்கும் அதே நிலைங்கிற மாதிரி தான் இருக்குது பல இடங்கள்ல. அப்போ பிள்ளைகளுக்காக வந்து அவங்க பல பல விஷயங்களை பொறுத்துக்கிட்டு அவரோட சேருவதற்கும் அவங்க தயாராக இருக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து நீதிமன்றம் கொஞ்சம், ஏன்னா லட்சக்கணக்கான வழக்குகள் இருக்குது. நீங்கள் விவாகரத்து ஆமா. கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அவ்வளவு வழக்குகள், விதவிதமான வழக்குகள். என்னுடைய நெருங்கிய உறவினர் விவாகரத்து அந்த டிவோர்ஸ் அந்த என்னது குடும்ப நல குடும்ப நல கோர்ட். நீதிமன்றத்தில் வந்து நீதியரசராக இருந்தாங்க. அவங்கள்ட்ட நான் பல விஷயங்களை உட்காந்து பேசுவேன் சில நேரங்களில். அப்போ அவங்க சொல்கிற பல கதைகள் ரொம்ப பகீர்னு இருக்கும். இப்படியெல்லாம் கூட கோர்ட்டுக்கு கேஸ் வருதா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். முடிந்த அளவுக்கு அவங்க சேர்த்து வைக்க தான் பார்த்துருக்காங்க. யாரையுமே பிரிக்கணும்னு எந்த நீதிபதிகளுமே நினச்சது. ம். அவங்க முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது பேசி 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 அதுக்காக தான் அவ்வளோ காலதாமதம் அவங்க எடுத்துக்கிறது. ஒன்று அவங்க தானாக உணரணுங்கிறது, இல்லைன்னா திரும்ப திரும்ப கூப்பிட்டு பேசி சேர்க்கணுங்கிறது தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த விவகாரத்தை வந்து அவங்கள அவ்வளோ ஈஸியெல்லாம்
விட்டுற மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் உட்காந்து பேசி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க ஆர்த்தி. அது பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஐஸ்வரி கணேசன் அவர்கள் திருமணத்துக்கு வரதுக்கு முன்னாடி வந்து ஜெயம் ரவிக்கு ஆதரவாக பேசினவங்க கூட வந்து அவங்க போய் ஜோடியாக வந்ததுக்கு அப்புறமா எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? பெரிய ஹிட்டு கொடுத்து ஜெயம் ரவி ரொம்ப நாளாச்சு. ஸோ இது வந்து திரைத்துறையில் ஏதாவது அவருக்கு எதிரொலிக்குன்னு நினைக்கிறீங்களா? பாதிப்பு ஏற்படுத்துமா? நானும் கூட அப்படி தான் நினச்சேன். என்ன ஒரு ஹீரோவை பொறுத்தளவுக்கு இமேஜுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ எங்கள் குடும்பத்திலே நாங்கள் எல்லாமே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஐஸ்வரி கணேஷ் திருமணத்துக்கு முன்பு ஜெயம் ரவியை பற்றி என் குடும்பத்தார் வச்சிருந்த கருத்து வேற. இப்போ அவங்க கனிஷாவோடு அவர் வந்த பிறகு அவங்க வைத்திருந்த கருத்து வேற யார். அப்போ இதுதானே எல்லா இடத்துலையும் எதிரொலிக்கும். அது இமேஜுங்கிறது வந்து கட்டாயமாக இருக்குது. இதை வந்து அவர் தவிர்த்துருக்கணும். இப்போ அவங்களோட வந்து ஒரு திருமணம் பண்ணணும்னு முடிவு எடுத்திருந்தா கூட ஒரு பக்கம் வழக்கு சைலண்ட்டாக போகுது, அதை எப்படியாவது பேசி சீக்கிரம் அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு திருமணத்தின் போது அவங்கள வெளியில் காமிச்சிருந்தாருன்னா அது சரியாக இருந்திருக்கும். இப்போ கூட நட்பாக காதலான்னு நமக்கு தெரில. அவர் காதலை விட குறைவாக, நட்பை விட உயர்வாக கூட அதை நினச்சிட்டு இருக்கலாம், நமக்கு அது தெரியாது. பட் ஒருவேளை அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னா அதை ஒரு சைலண்டாக தான் பண்ணியிருக்கணுமே தவிர திடீர்னு இப்படி இவ்வளவு மீடியாக்கள் இருக்கிற இடத்துல அவங்கள கூப்பிட்டு வந்து ஒரு மனைவி மாதிரி பக்கத்தில் உட்கார வச்சது அவருக்கு ஆபத்தான விஷயம். ரெட்ரோ திரைப்படமும் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படமும் ஒன்றா தான் வெளியானது. ஒரு பக்கம் வந்து ரெட்ரோ வந்து கலவையான விமர்சனம் இருந்தாலும் படம் வந்து கலெக்ஷனில் வந்து பல படங்கள் வசூலிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியே வந்து ரெட்ரோவோட அதிகமான கலெக்ஷன் எடுத்துன்னு சொல்கிறாங்க. எது சார் உண்மை? திருச்சி ஸ்ரீதர் அவர் சொல்லியிருக்காரு. அவர் இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக அதை பற்றி சொன்னார்னா சரியாக இருக்கும். ஏன்னா இப்போ ரெட்ரோங்கிறது என்ன இருந்தாலும் பெரிய படம். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிறது ஒரு பட்ஜெட் வைஸ் ஒரு சின்ன படம். இப்போ அவர் எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இப்போ ரெட்ரோ படத்துக்கு தியேட்டர்களில் போடப்பட்ட அந்த பர்சன்டேஜ் இருக்குல்ல, அது வந்து தியேட்டருக்காரங்களுக்கு குறைவாக இருக்கும். இப்போ 70% ப்ரொடியூசருக்கும் 30% தியேட்டருக்காரங்களுக்குமா இருந்திருக்கும். பட் அதுவே வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படங்கள் பண்ணும்பொழுது 50-50 இருக்கும். அப்போ அவங்களுக்கான லாபம்ங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஒருவேளை அந்த லாபத்தை மனசில் வச்சுட்டு அவர் சொல்கிறாரான்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஓவராலாக ஓடிடி, எஃப்எம்எஸ், இந்தி ரைட்ஸு இது எல்லாமே நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா ரெட்ரோ தான் டாப்பில் இருக்கும். இந்த படம் வந்து இப்போ சமீபத்தில் வந்த 2 படங்களை விட நல்லா இருக்கு, தொடர்ந்து அது ஓடும்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் டிடி நெக்ஸ்ட் லெவலும் மாமன் படத்தையும் வந்து ஒரு இருவேறு விமர்சனங்கள் இங்கே இருக்கிறதுனால தொடர்ந்து இது ஓட ஆரம்பிச்சிடும் டூரிஸ்ட் ஃபேமிலி. அப்போ கலெக்ஷன் வந்து இன்னும் நிறையா வரும்லாம் ஒரு கருத்து இருந்தால் கூட நீங்கள் ஓவரால் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெட்ரோவுக்கு தான் நிறையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் அதை கொஞ்சம் தீர விசாரிக்கணும் என்னன்னு. இந்த படம் இன்னைக்கு வெளியான படம் ரெண்டும் சரியா போகலன்னா அந்த இடத்துக்கு மறுபடியும் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி கூட வரும். தியேட்டருக்காரங்க அதுதான் சொல்கிறாங்க. ஒருவேளை அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஓட வேண்டிய விதி இருக்கா என்னமோ தெரிலங்க, அப்படிதான் இருக்குது இந்த படம்னு அவங்க தியேட்டருக்காரங்க சொல்கிறாங்க. இந்த படம் இந்த அளவுக்கு கொண்டாடக்கூடிய காரணமாக நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? ஏன்னா யாரும் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இந்த படம் வெற்றி அடைவுன்னு சொல்லிட்டு. இல்லை, அந்த படத்தில் பிகினிங்லேருந்து வந்த ஒரு ஹியூமர், இன்னொன்று வந்து கடைசியாக ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி டக்குன்னு அந்த பதட்டத்தை தனிச்சாங்க பாருங்க, அதுதான் அந்த படத்தினுடைய வெற்றி. ரொம்ப நன்றி சார். சினிமா தொடர்பான பல்வேறு அப்டேட்டுகள் எங்களுக்கு கொடுத்தீங்க, தொடர்ந்து கொடுக்கணும். நன்றி. நன்றி.